மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால்தான் அதிக நிதி பெற முடியும் என்று முதல்வர் ரங்கசாமி பேசியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தான் போட்டியிடும் மங்கலம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி நேற்று தேர்தல் பிரசாரத்தை தொடங்கினார். இதில் கனுவப்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவில் பாலமுருகன் ஏற்பாட்டிலும், கோட்டைமேடு பகுதியில் சரவணன் ஏற்பாட்டிலும், பங்கூர் பகுதியில் கண்ணபிரான் ஏற்பாட்டிலும், மங்கலம் பகுதியில் சங்கர் ஏற்பாட்டிலும் ரங்கசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மங்கலம் தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன், எல்லோரும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து மறுபடியும் முதல்வராக பொறுப்பேற்க செய்ய வேண்டும். கடந்த ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக நடத்தியது. 2016-21 காங்கிரஸ் திமுக ஆட்சிகள் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. முதியோர் உதவித்தொகை ரூபாய் 5 கூட உயர்த்தி கொடுக்க முடியவில்லை. கல்வி உதவித்தொகை வழங்க முடியவில்லை. ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் உங்களின் ஆசையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2021 மலர்ந்தது. நாம் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளோம். புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிக நிதியை கொண்டு வந்து மாநில வளர்ச்சிக்கான மேம்பாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் கிராமம், நகரம் என அனைத்து பகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிதி எல்லா தொகுதிகளிலும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. ரூபாய் 50 கூட ஒதுக்க முடியாத காலம் இருந்தது. மத்திய அரசின் உதவியோடு நாம் மட்டுமே திட்டங்களை செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்த 5 ஆண்டுகளில் 36,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்துள்ளோம். நாங்கள் கொடுத்தோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். ரேஷன் கடைகளை திறக்க மாட்டோம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி கொடுத்து வருகிறோம். அதோடு 2 கிலோ கோதுமையும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா திட்டங்களையும் காலத்தோடு செய்யும் அரசு நம்முடைய அரசு. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஒரு அரசு பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்று 5,000 இளைஞர்களுக்கு எவ்வித பரிந்துரையும் இல்லாமல் தகுதி அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. முகாம்கள் நடத்தி 10,000 இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளில் வேலை கொடுத்துள்ளோம். சேதராப்பட்டு, கரசூர் பகுதியில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் வாயிலாக ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் அமைய இருக்கின்றது. அதன் மூலமாக 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அரசு உருவாக்கியிருக்கிறது. இப்போது தேர்தல் வந்துவிட்டது. தேர்தல் முடிந்தவுடன் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலை 2 ஆண்டுகளுக்குள்ளாக தொடங்கப்படும். காங்கிரஸ் திமுக ஆட்சியால் இதையெல்லாம் செய்ய முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் அதிக நிதி பெற முடியும். நிறைய மேம்பாட்டு பணிகள் நடக்கும். புதிதாக கல்லூரிகள் கொண்டு வரப்படும். இதற்கெல்லாம் மத்திய அரசின் நிதியும் ஆளுநரின் அனுமதியும் தேவை. எனவே நாம் தேசிய ஜனநாயக ஆட்சியை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் பேசினார். வேட்புமனு தாக்கலில் மாறுபட்ட தகவலை அளித்து தனது மனைவி பெயரில் வாங்கிய சொத்துக்களை மறைத்த திமுக வேட்பாளர் நாஜிம் வேட்புமனுவை நிராகரிக்க புகார் மனு அளித்த தாவேகாவினரின் பிரசார வாகன ஓட்டுநர் மீது திமுக தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் தெற்கு தொகுதியில் செபஸ்தியர் கோவில் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ஹசானா தலைமையில் பிரசாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த திமுக வேட்பாளர் நாஜிம் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் திடீரென அங்கிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் பிரசார வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தியதோடு வாகனத்தை ஓட்டி வந்த ரிஸ்வான் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ரிஸ்வான் சிகிச்சைக்காக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக வேட்புமனு தாக்கலில் மாறுபட்ட தகவலை அளித்து தனது மனைவி பெயரில் வாங்கிய சொத்துக்களை மறைத்த திமுக வேட்பாளர் நாஜிம் வேட்புமனுவை நிராகரிக்க புகார் மனு அளித்த தாவேகா மீது காழ்ப்புணர்ச்சியுடன் திமுக செயல்பட்டதாகவும், திமுகவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் காரைக்கால் தெற்கு தொகுதியில் தனித்து போட்டியிடுவதாக தோல்வி பயத்தின் காரணமாகவே திமுக வேட்பாளர் தூண்டுதலின் பெயரில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும், புகாரை ஏற்றுக்கொண்ட நகர காவல்துறையினர் மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில்
அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீதி வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று சன்னியாசிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த நாட்களை கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்த நாட்களில் ஈஸ்டர் பண்டிகையான கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளியை புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் புனித வெள்ளியான இன்று புதுவையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி 3 மணி நேர சிறப்பு வழிபாடு மற்றும் பெரிய சிலுவை பாதை பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு தேவாலயங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வீதிகளிலும் பாதிரியாளர்கள் சிலுவையை சுமந்து சென்றனர். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஜென்மராகினி பேராலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதையில் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் பங்கு தந்தை அவர்கள் சிலுவையை சுமந்து செல்ல அவரை பின்தொடர்ந்து திரளான கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடியபடி சென்றனர். இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தில் நிறைவு பெற்றது. இதேபோல புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வெளினூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணீர்ப்பு அன்னை ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள புனித விண்ணீர்ப்பு அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து மன்றாடினார். புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி, சிலுவை பாதை வழிபாடு போன்றவை நடைபெறும். ஆலயத்தில் நடைபெற்ற இந்த பிரார்த்தனையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அமைதியாக தியானித்து வழிபாடு செய்தனர். ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களின் நலனுக்கும் சமாதானத்திற்கும் பிரார்த்தனை செய்ததுடன் பொதுமக்களுடன் கலந்துரையாடியும் இருந்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் உற்சாகமான ஆதரவளித்து சரித்திர சாதனை வெற்றி பெற செய்வோம் என்ற முழக்கத்துடன் வரவேற்றனர். அப்பகுதியில் வீடு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களிடம் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் அவருக்கு பெரும் ஆதரவு தெரிவித்ததுடன் அவரது வெற்றி புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினர். மேலும் இந்த வெற்றி வெறும் அரசியல் சாதனை அல்ல, அது மக்கள் எதிர்பார்ப்புகளின் வெளிப்பாடாகும் என்றும் நீண்ட காலமாக மாற்றத்தை காத்திருந்த மக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதிய நம்பிக்கையின் சின்னமாக உருவெடுத்துள்ளார் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அவரது தலைமையில் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் புதிய உயரங்களை எட்டும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர்கள் கூறினர். காரைக்கால் தெற்கு தொகுதிகள் மாதிரி வாக்குப்பதிவில் திமுகவை விட 13 வாக்குகள் பாஜக கட்சி அதிகம் பெற்றுள்ளது. நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காரைக்கால் தெற்கு தொகுதிகள் பாஜக சார்பில் அருள்முருகன், திமுக சார்பில் நாஜிம் ஆகியோர் களம் காண்கின்றனர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவில் திமுக வேட்பாளர் நாஜிமை விட பாஜக வேட்பாளர் அருள்முருகன் 13 வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பது வெற்றிக்கான அறிகுறி என்று கருதி பாஜகவினர் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்.
தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் பாஜக வேட்பாளர் அருள்முருகனுக்கு தொகுதி மக்கள் வரவேற்பு அளித்து வருவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகின்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களோடு கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கைச்சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கி மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவின் தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர். புனித வெள்ளியை ஒட்டி காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை பேராலயம் சார்பில் பெரிய சிலுவை பாதை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர். ஈஸ்டர் விழாவை முன்னிட்டு இன்று காலை நேரு வீதியில் பெரிய சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து மக்களுக்காக உயிர் துறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதனாலே உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். இயேசு கிறிஸ்து மக்களுக்காக பட்ட பாடுகளையும் உயிர் தியாகத்தையும் நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துவ மக்கள் 40 நாட்கள் தவக்காலம் இருந்து வருகின்றனர். இந்த ஆண்டிற்கான தவக்கால நிகழ்வானது கடந்த மாதம் 18 அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் சாம்பல் புதனுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த புனித வாரம் கடந்த 29 காலை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. புனித தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். அதேபோல காரைக்கால், கோட்டிச்சேரி, நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவ ஆலயங்களில் இந்த பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை நேரு வீதியில் பெரிய சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு புனித வெள்ளியும் வரும் 5ஆம் ஈஸ்டர் விழாவும் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காரைக்காலில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு வீடாக சென்று தபால் வாக்கு செலுத்தும் பணிகள் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடைபெறவுள்ள புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பல்வேறு தேர்தல் பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து வரும் நிலையில் இன்று காரைக்காலில் உள்ள 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தவாறு வாக்களிக்கும் வகையில் தேர்தல் துறை சார்பில் அரசு அதிகாரிகள் அவர்களது வீட்டிற்கு சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணிகளை போலீஸ் பாதுகாப்புடன் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு வீடாக சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணிகளை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கிய வீடு வீடாக சென்று தபால் வாக்கு சேகரிக்கும் பணி வரும் 5ஆம் வரை பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன் கைச்சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவையில் வருகின்ற 9ஆம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சியின் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அன்பரசன் களம் காண்கிறார். இவர் நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேர மருத்துவ வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஏரிப்பாக்கம், நத்தமேடு, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இவர்களுடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் மகிழா காங்கிரசார் உடன் இருந்தனர். வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிபேட், SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக
புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிபேட், எஸ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். இன்று அதன் ஒரு பகுதியாக உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை பூர்த்தியும் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாஜக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏனாமில் வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் சட்டமன்ற உறுப்பினரை 5 வருடமாக எங்கே போனீர்கள் என சராமரியாக இளைஞர் ஒருவர் கேள்வி கேட்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இருவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தரியலப்பா பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் வாக்கு சேகரிப்பில் நேற்று ஈடுபட்டிருந்தார். அப்போது ஒரு வீட்டிற்கு சென்று வாக்கு சேகரிக்க சென்றபோது அங்கிருந்த இளைஞர், கடந்த 5 வருடமாக எங்கே சென்றீர்கள் என்ற சட்டமன்ற உறுப்பினரை இதுவரை நீங்கள் தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த அசோக் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் அவர் விடாமல் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் செய்வதியறியது சட்டமன்ற உறுப்பினர் அசோக் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தற்போது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.